டு ஆண்டோஜோ அகாடமி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது +1 கணக்கு பதிவியல். +1 கணக்கு பதிவியல் பாடம் எனக்கு ரொம்ப கடினம், நான் பாஸ் ஆகிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த பாடத்தில் எளிமையாக வெற்றி பெறுவது எப்படி, எந்தெந்த கணக்கெல்லாம் போட்டால் ஈஸியாக பாஸ் ஆகலான்றதை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒன் வேர்டு வந்து 1 to 14 லெசன் கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும். அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அதிலேருந்து 17 மார்க்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ கண்டிப்பாக அது நீங்கள் படித்தே ஆகணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இருப்பாய்வில் எடுத்துக்காட்டு பயிற்சி ரெண்டுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. அதிலேருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே 22 மார்க்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிடுது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சில்லறை ரொக்க ஏடில் மொத்தமே பார்த்தீங்கன்னா 2 சம் தான் இருக்குது. எடுத்துக்காட்டும் பயிற்சியும் சேர்த்து 2 தான் இருக்கும். இந்த 2 சம்மே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுலேருந்து ஒரு 5 மார்க்ஸ் கண்டிப்பாக கிடச்சிடும் உங்களுக்கு. தென் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா தனிப்பத்தி ரொக்க ஏடு. இந்த தனிப்பத்தி ரொக்க ஏடில் எடுத்துக்காட்டு பயிற்சி இது ரெண்டுமே போட்டு பாருங்கள். மொத்தமே ஒரு 4 சம் தான் இருக்குது இதில். ஸோ இது ரெண்டுமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதிலேருந்து ஒரு 5 மார்க்ஸ் இல்லைனா ஒரு 3 மார்க்ஸ் கண்டிப்பாக வந்துடும். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா பேரேடில் பயிற்சி 3, 4, 6 எடுத்துக்காட்டு 2, 3 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு 3 மார்க்ஸ் உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா கணக்கியல் சமன்பாடில் பயிற்சி 1 பேஜ் நம்பர் 66 இருக்குது இந்த சம்மு. தென் எக்ஸாம்பிள் 1 அது பேஜ் நம்பர் 41 இருக்குது. இதில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாக்கா இதிலேருந்து 2 or 3 மார்க்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும். செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா முதலினம் மற்றும் வருவாயின நடவடிக்கை எக்ஸாம்பிள் பயிற்சி ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் வந்து ஒரு 5 மார்க்ஸ் கிடைக்கும். தென் எயித் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா தேய்மான கணக்கில் பயிற்சி 1, 2, 3, 4 தென் எடுத்துக்காட்டு 1, 2, 3 அப்புறம் பார்த்தீங்கன்னா உதாரணம் சொல்லி பேஜ் நம்பர் 223 ஒரு கணக்கு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதுலேருந்து ஒரு 3 மார்க்ஸ் உங்களுக்கு கிடச்சிடும். நைன்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இறுதி கணக்குகள் வந்து இதில் வியாபார கணக்கு பயிற்சி 1, 2, 3, 5, 6 தென் எடுத்துக்காட்டு 1, 2, 4, 5 இதை எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதுலேருந்து ஒரு 3 மார்க்ஸ் உங்களுக்கு கிடச்சிடும். 10ஆவதாக பார்த்தீங்கன்னாக்கா ஆள்சார் சொத்து பெயரளவு கணக்கு என வகைப்படுத்து அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. எடுத்துக்காட்டு 5 பேஜ் நம்பர் 45 இருக்குது. அதுலேருந்து ஒரு 3 மார்க்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். அந்த கேள்வியை ரிப்பீட்டடாக பாருங்கள். தென் இருப்பாய்வு லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இருப்பாய்வில் பற்று அல்லது வரவு பத்தில் இடம்பெறுமா என காட்டு அப்படின்னு இருக்குது. பேஜ் நம்பர் 106 பக்கத்தில் 4வது கொஸ்டின் அது. அந்த கொஸ்டினை போட்டு பாருங்கள். இது போட்டு பார்த்தாலும் இல்லை 2 or 3 மார்க்ஸில் இது வந்துடும். இது திருப்பி நீங்கள் ரிப்பீட்டடாக போட்டு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இதே ரிப்பீட்டடாக நீங்கள் போட்டு பாருங்கள். என்னுடைய அடுத்த வீடியோவில் பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் தியரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த தியரி கொஸ்டினை படித்தா கூட மார்க் இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ.